வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். மருத்துவமாகவும் உணவுகளில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்ன ஹெல்த் ரெசிபிங்கிறதையும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் வீடியோக்கு நடுவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாம இன்னைக்கு செய்ய போறது ஒரு லஞ்ச் ரெசிபிங்க. இது நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். நம்ம உடல தங்கம் போல ஜெகுலைக்கு வைக்கக்கூடிய தங்க சம்பா அரிசியில சாம்பார் சேதம் செய்ய போறோங்க. அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தங்க சம்பா அரிசி, 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்க மண்கட்டி துவரை இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுவும் எடுத்துக்கலாம். நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோர்ல உங்களுக்கு மண்கட்டி துவரையும் அவைலபிளா இருக்கு. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமாக நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோரில் இருக்கிற நெய், பசு நெய் எடுத்திருக்கேன். அது கூட கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோரில் ரெடி பண்ணுற சாம்பார் பொடி, எந்த சைட் எஃபெக்ட்ஸ்க்கும் இருக்காது, வயிறெரிச்சல் கொடுக்காத சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான கேரட், பீன்ஸ், பட்டாணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 டம்ளர், அதாவது 2 டம்ளர் ரைஸ், 1 டம்ளர் பருப்பு சேர்த்துருக்கோம். நம்ம 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாப்பாட்டோட வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சாம்பார் சாதம் வந்துட்டு நல்லா கிளறி விடுற அளவுக்கு ரெடி ஆயிரும். இப்போ கிளறி விட்டுட்டு அது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே புளி தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் சாப்பாடு ரெண்டுமே வேகாது. இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலையை சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சுவையான ஆரோக்கியமான தங்க சம்பா சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். எல்லா விதமான ட்ரெடிஷனல் ரைஸ், மில்லட்ஸ் எல்லாமே நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோர்ல அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு டீட்டெயில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம்.